நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
பலராமன் அண்ணா, நீ அர்ஜுனன் அல்லவா? பணிவோடு வணங்குகிறேன் அண்ணா. நலமோடு வாழ்வாய். சாரதி, இவ்வழியாக செல். அர்ஜுனா, ருக்மியை நீ தடுக்காதே. அவனை அவனது வழியில் செல்ல விடு. விரைந்து செல்வாயாக. நிறுத்து! என்னோடு மோதாமல் பயந்து ஓட வெட்கமாக இல்லை? நேருக்கு நேர் என்னோடு யுத்தம் செய். வந்துவிட்டீர்களா? என் வழியை பின்பற்றும் உத்தேசமா? தங்கையின் முடிவை ஏற்றதற்காக தம்மை பாராட்டுகிறேன். இம்முறை வெல்வீர்களா? கிருஷ்ணா, ருக்மணியின் விவாகம் சிசுபாலனோடு நிச்சயமாகிவிட்டது. மாற்றோரின் செல்வத்தை அபகரித்து செல்ல உனக்கு வெட்கமாக இல்லை? அனைவருக்கும் செல்வத்தை வாரி வழங்கும் லக்ஷ்மியும் ஸ்திரீ ஆவார்கள். அகிலத்தின் ஸ்திரீகள் அனைவரும் அவர்களின் திருவுருவமே. அருளினால் வளங்களை வழங்கும் சக்திகள். வீண் பேச்சு வேண்டாம் கிருஷ்ணா, ஆயுதத்தை ஏந்து. தோல்வியை தழுவ விருப்பம் கொண்டாயா ருக்மி? திரும்பிச் செல். விதர்ப்ப தேசத்து அரசரிடம் ருக்மணியோடு நான் அவரை பணிவோடு வணங்கியதாக கூறு. ருக்மணி, நான் உனக்கு ஆணையிடுகிறேன், என் ரதத்தில் வந்து அமர். இயலாது தமையனே. இனி என்னுடைய வாழ்க்கை பயணமானது துவாரகையை நோக்கியே. என்னை மன்னித்தருளுங்கள் தமையனே. ருக்மணி, நீ இப்போது என்னுடன் வராவிடில் உனது சடலத்தை இங்கிருந்து எடுத்துச் செல்வேன். தமையனே, நான் இப்போது என்னவரை தஞ்சம் அடைந்தேன். எனது உயிரை இனி எந்த சக்தியாலும் பறிக்க இயலாது. தயை கூர்ந்து தாம் திரும்பிச் செல்லுங்கள் அண்ணா.
தங்கையின் வார்த்தைக்கு செவிசாய்ப்பாயாக. திரும்பிச் செல். ருக்மணி, நீ இந்த கிருஷ்ணனுக்காக உன் தமையனை அவமதித்து விட்டாய். ஆனால் இவன் உன்னுடன் வாழப்போவதில்லை. தம் இருவரையும் நான் அழித்தே தீர்வேன். நினைவில் கொள், நான் கூறியது நடந்தே தீரும். உடன் பிறந்த தங்கையின் வாழ்வை அழிப்பேன் என்று கூற உனக்கு நாணமாக இல்லை? உனது இந்த அகங்கார செயலுக்காக நான் உன் உயிரை பறிப்பேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உடன் பிறந்த தங்கையின் வாழ்வை அழிப்பேன் என்று கூற உனக்கு நாணமாக இல்லை? உனது இந்த அகங்கார செயலுக்காக நான் உன் உயிரை பறிப்பேன். வேண்டாம் ஐயனே, அவர் என் தமையன். அவர் உயிரை பறித்து விடாதீர்கள். ஆனால் இவனுக்கு நான் தண்டனை அளித்தே தீருவேன்.
பணிகிறேன் மாதவா. தம்முடைய திட்டம் என்ன? திட்டமா? திட்டங்கள் அனைத்தும் தீட்டப்பட்டுவிட்டன. இந்த ராஜ்யத்தின் எல்லைக்கப்பால் மாதவபுரம் உள்ளது. அங்கு எனக்கும் ருக்மணிக்குமான விவாக மண்டபம் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அங்கு எங்கள் விவாகம் நிகழும். விவாகம் நிறைவடைந்ததும் அதன் பிறகு தர்மத்தை நிலைநாட்டும் பணியை துவங்குவேன். அதர்ம வழிதனில் நடப்போரை அழித்து அகிலத்து வாசிகளுக்கு சுகத்தை வழங்குவேன். இதுதான் எனது திட்டம். இவ்வளவு பணியும் தம்முடைய விவாகத்தால் வெற்றி பெறுமா மாதவா? என் விவாகத்தால் ஈடேறாவிடினும் உன் விவாகத்தால் அது ஈடேறும். உனது விவாகமானது மாற்றங்களை உருவாக்க வல்லது. உன் வாயிலாக காலமே மாறும் பார்த்தனே.